மகனே, மகளே, உன் மனதில் இருக்கும் அந்த பயம் எனக்கு தெரியும். அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற நடுக்கம் உனக்குள் இருப்பதை நான் உணர்கிறேன். நீ இந்த வீடியோவை காண்பது தற்செயல் அல்ல. உன் வாழ்க்கையை அழுத்தி நசுக்கிக் கொண்டிருக்கும் அந்த கடன் பாரத்தை நீக்கவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த நேரம் உனக்கும் எனக்குமானது. எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி வை. உன் கவலைகளை மூட்டை கட்டி வை. அமைதியாக இரு. அடுத்த சில நிமிடங்கள் உன் கண்களை மூடி என் குரலை மட்டும் கேள். நான் பேசுவது உன்னோடுதான். பணம், இந்த ஒரு வார்த்தை உன் தூக்கத்தை கெடுத்து விட்டதல்லவா? இரவு படுத்தால் உறக்கம் வருவதில்லை. கணக்கு போட்டு தலை வலிக்கிறது. எப்படி அடைப்பேன், எப்போது அடைப்பேன் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் தவிக்கிறாய். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவே இன்னொரு கடன் வாங்கும் சூழ்நிலை சுழல் போல உன்னை இழுக்கிறது. கழுத்து வரை கடன் நெருக்கிது. ஆண்டவரே, மூச்சுவிடக்கூட முடியவில்லை என்று நீ கதறுவது என் காதில் விழுகிறது. யார் போன் பண்ணினாலும் பயம். வாசலில் யார் நின்றாலும் பயம். எங்கே அவமானப்படுத்தி விடுவார்களோ என்ற நடுக்கம், தலைகுனிவு, கூச்சம். வெளியே தலை காட்ட முடியவில்லை. உறவினர்கள் மத்தியில் செல்ல முடியவில்லை. நண்பர்களை பார்க்க முடியவில்லை. எல்லோரும் முன்னேறிச் செல்கிறார்கள், நான் மட்டும் கடனாளியாக நிற்கிறேனே என்று நீ குமுறுவது எனக்கு தெரியும். உன் குடும்பத்தின் தேவைக்குத்தானே வாங்கினாய், ஆடம்பரத்திற்கு வாங்கவில்லையே. பிள்ளைகளின் படிப்புக்கு, மருத்துவ செலவுக்கு, தொழிலுக்கு என்றுதானே வாங்கினாய். நீ ஏமாற்ற நினைக்கவில்லை. சூழ்நிலை உன்னை முடக்கி போட்டுவிட்டது. கையை மீறி போய்விட்டது. இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் இருளில் நிற்கிறாய். என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமோ, இந்த கடனோடுதான் சாக வேண்டுமோ என்ற தவறான எண்ணங்கள் கூட உன் மனதில் வந்து போகிறது. அன்பானவனே, கலங்காதே. உன் கண்ணீரைக் கண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் அவமானத்தை நான் மாற்றப் போகிறேன். நீ இழந்த நிம்மதியை திரும்பத் தரப்போகிறேன். கடன் வாங்குவது பாவம் அல்ல. ஆனால் கடன் பாரத்தோடு வாழ்வது நான் உனக்கு வைத்திருக்கும் சித்தமல்ல. நீ அடிமையாக பிறந்தவன் அல்ல, ஆளுகை செய்ய பிறந்தவன். கடன் வாங்கும் கையாக உன் கை இருக்கக்கூடாது. கடன் கொடுக்கும் கையாக உன் கையை நான் மாற்றுவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். உன் கடன் சுமைகளை இன்று என் சிலுவையின் அடியில் இறக்கி வை. அது எவ்வளவு பெரிய தொகையாகவும் இருக்கட்டும். மனிதர்களுக்கு அது மலை போல தெரியலாம், ஆனால் எனக்கு அது ஒரு துரும்பு. நான் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் உன் சூழ்நிலையை மாற்ற முடியும். உன் வெறுமையான பாத்திரங்களை நிரப்ப முடியும். எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஒரு ஏழை விதவைக்கு நடந்தது நினைவிருக்கிறதா? அவள் கடன் தொல்லையால் தன் பிள்ளைகளை அடிமையாக கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தாள். ஆனால் என் வார்த்தை அவளுக்கு வந்தது. வீட்டிலிருந்த கொஞ்ச எண்ணெயை நான் பெருகப் பண்ணினேன். அவள் பாத்திரங்கள் நிரம்பி வழிந்தது. அவள் கடனை அடைத்து மீதமுள்ள பணத்தில் வாழ்ந்தாள். அதே தேவன்தான் நான் இன்றும் உயிரோடு இருக்கிறேன். உன் வீட்டிலும் அந்த அற்புதம் நடக்கும். உன் குறைவுகள் எல்லாம் அற்புதமாக மாறும். கவலைப்படாதே. வழி தெரியாத இடத்தில் வழி பிறக்கும். உனக்கு வரவேண்டிய பணம் தடைபட்டிருக்கிறதா? சீக்கிரத்தில் கைக்கு வரும். நீ செய்த வேலைக்கு ஊதியம் வரவில்லையா? அது வட்டியும் முதலமாக வரும். தொழிலில் நஷ்டமா? லாபம் பெருகும். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். வெட்டுக்கிளிகள் அழித்த வருடங்களை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். மகனே, நீ தலை நிமிர்ந்து நடப்பாய். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பார்கள். இவன் எப்படி மீண்டு வந்தான் என்று உலகம் ஆச்சரியப்படும். உன் அவமானம் உருதெரியாமல் போகும். கடன்காரர்களின் தொல்லை நீங்கும். அவர்களே ஆச்சரியப்படும் வகையில் நீ பணத்தை கொடுத்து முடிப்பாய். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. இதோ வாசலருகே வந்துவிட்டது. என் வார்த்தையை நம்பு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வாரி வழங்குவேன். இது என் வாக்குறுதி. என் வாக்குறுதி ஒருபோதும் மாறாது. பூமி அதிரலாம், மலைகள் பெயர்க்கப்படலாம், ஆனால் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இனி நீ பயந்து பயந்து வாழ தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் விடியும் போது நம்பிக்கையோடு எழு.
நான் உனக்காக வழிகளை திறக்கிறேன். புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். உனக்கு உதவி செய்ய மனிதர்களை நான் எழுப்புவேன். காக்கைகளை அனுப்பியாவது உன் பசியை ஆற்றுவேன். மீன் வாயில் பொற்காசை வைத்தவர் நான். உன் தேவைகளை சந்திப்பது எனக்கு கடினமா? இல்லை மகளே, உன்மேல் எனக்கு அக்கறை உண்டு. நீ படும் பாடு எனக்கு தெரியும். இனி நான் உன்னை விடமாட்டேன். இப்போது உன் மனதை அமைதிப்படுத்து. பணக்கவலையை தூக்கி எறி. கண்களை மூடி உன் வீட்டை நினைத்துப் பார். உன் கடன் பத்திரங்களை நினைத்துப் பார். அவை எல்லாம் என் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக நினைத்துக்கொள். ஒரு பெரிய சுமை உன் தோளிலிருந்து இறங்குவதை உணர். நீ லேசாகிவிட்டாய், மிகவும் லேசாகிவிட்டாய். கடன் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று கற்பனை செய்து பார். யாரைக் கண்டும் பயப்படாமல் சுதந்திரமாக நடப்பதை நினைத்துப் பார். உன் பிள்ளைகளுக்கு தேவையானதை மகிழ்ச்சியாக வாங்கிக் கொடுப்பதை நினைத்துப் பார். ஆம், அது நடக்கப் போகிறது. நான் அதை செய்யப் போகிறேன். உன் விசுவாசம் உன்னை விடுதலையாக்கும். பணம் விட என் சமாதானம் உனக்கு முக்கியம். முதலில் என் ராஜ்யத்தை தேடு. அப்போது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். பணம் உன்னை தேடி வரும். நீ பணத்தை தேடி ஓட வேண்டாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது வேதனை இல்லாமல் ஆசீர்வதிப்பேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். திடன்கொள், உன் நேரம் மாறிவிட்டது. இன்று முதல் ஒரு புதிய அத்தியாயம் உன் பொருளாதாரத்தில் தொடங்குகிறது. சிக்கனத்தை கற்றுக்கொள். ஞானத்தோடு செயல்படு. என் ஞானத்தை நான் உனக்கு தருவேன். எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவிட வேண்டும் என்ற அறிவை நான் உனக்கு தருவேன். உன் கைகள் பலப்படும். இனி அழாதே. உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ கேட்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நான் உனக்கு செய்வேன். உன் கடன் எல்லாம் அடைபட்டு நீ மற்றவர்களுக்கு உதவும் காலம் வரும். நீ அநேகருக்கு கொடுப்பாய். வாங்குற நிலையில் இருக்க மாட்டாய். உன் தலை உயரும். இப்போது ஒரு நீண்ட மூச்சை உள்ளே இழு. என் நம்பிக்கையை உள்ளே இழுத்துக்கொள். மெதுவாக வெளியே விடு. உன் பயத்தை வெளியே விட்டுவிடு. இன்னொரு முறை என் சமாதானத்தை உள்ளே இழு. கடன் கவலையை வெளியே விடு. நீ சுதந்திரமாகிவிட்டாய். உன் சிறைச்சாலை கதவுகள் திறந்து விட்டன. நீ வெளியே வந்து விட்டாய். இன்று இரவு நிம்மதியாக தூங்கு. எந்த சிந்தனையும் வேண்டாம். நாளை உனக்காக ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. உதவிகள் வரும், வழிகள் திறக்கும். நான் உன் தகப்பனாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். என்னை மீறி எதுவும் உன்னை தொடாது. நான் உன் கேடகம், உன் கோட்டை, உன் நம்பிக்கை. இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனம். உன் வாழ்க்கையில் இது நிறைவேறும். நிச்சயமாகவே நிறைவேறும். நீ சாட்சியாக மாறுவாய். என் நாமம் உன் மூலம் மகிமைப்படும். நான் உன்னை நேசிக்கிறேன். அளவற்ற அன்போடு நேசிக்கிறேன். உன்னை தவிக்க விடமாட்டேன். தகப்பன் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? நான் உனக்கு அப்பத்தை கொடுப்பேன். நன்மையான ஈவுகளை தருவேன். சமாதானத்தோடு இரு மகனே, சமாதானத்தோடு இரு மகளே. இந்த வார்த்தைகள் உன் பயத்தை நீக்கியிருந்தால், உன் கடன் பாரம் நீங்கும் என்று நீ நம்பினால் ஒரு ஆமேன் என்று சொல். உன் விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும். நிம்மதியாக இரு. ஆசீர்வாதம் உன்னோடு தங்கி உன் பிரச்சனைகள் யாவும் நீங்குவதாக. ஆண்டவரின் பெயரால் ஆமேன்.